தினமும் காப்பவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோதரிக்கிறோம். தமான் அவாம் சைட் மன்சூர் கோலகுபு பாருவிலிருந்து இந்த காலை பதிவு. பிரியமானவர்களே, ஒரு உல்லாச கப்பல் நிறைய பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடல் வழியாக போய்கொண்டிருக்கிறது. அது போய்கொண்டிருக்கும்போது அந்த மாலுமி கண்களுக்கு தூரத்தில் ஒரு ஒரு மிதவை மிதந்து கொண்டிருப்பதை அவர் பார்க்குறாரு. சுற்றி முற்றி எந்த ஒரு மற்ற கப்பல்களோ அல்லது மற்ற சிறு படகுகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் இது மட்டும் தனியாக அப்படியே மிதந்து கொண்டு இருக்கிறது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்படியாக அந்த மாலுமி என்ன செய்கிறாரு, அந்த கப்பல் போகிற திசையிலிருந்து கொஞ்சம் அந்த மிதவை பக்கமாக அந்த கப்பலை திருப்பி அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் தூரத்தில் அந்த கப்பலை நிறுத்திவிட்டு, அந்த உல்லாச கப்பலை நிறுத்திவிட்டு அதில் இருக்கிற சின்ன படகுகளை இறக்கி, இது போய் அவங்க 2 பேரை அனுப்பி நீங்கள் போய் அது என்ன என்று சொல்லி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி கடல் நடுவில் இப்படி பொருள் ஒன்று இருப்பது ரொம்ப அரிது, ஆனால் என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 பேர் என்ன சொல்கிறாங்க, தங்களுடைய துடுப்பை எடுத்து வலித்து கொண்டு அந்த மிதவை இருக்கிற இடத்திற்கு அப்படியே போய் கொண்டே இருக்கிறாங்க. அந்த மிதவை இருக்கிற இடத்திற்கு அவங்க கிட்ட போக போக பாடக்கூடிய பாடல் சத்தம் கேட்குறது, பாட்டு கேட்குறது. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த மிதவையிலிருந்து பாட்டு சத்தம் வருதுன்னு சொல்லி மெதுவாக அங்கே கிட்ட அந்த மிதவை கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே 2 பேர், ஒரு தாயும் ஒரு சிறு 10 வயது சிறுமி மகளும் 2 பேரும் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே வானத்தை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை புகழ்ந்து பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த படகுல போனவர்களுக்கு ஆச்சரியம், இவ்வளோ ஒரு ஆபத்தான நிலையில் இருந்து இவர்கள் கடவுளை பாடி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிட்ட போனோடனே அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பதை பார்த்து அந்த இருவரையுமே அவங்களுடைய படகுல ஏற்றி கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக அந்த உல்லாச கப்பலுக்கு கொண்டு வராங்க. அங்கே மேலே கொண்டு வந்த உடனே அந்த மாலுமி இவர்களுக்கு இடத்துல விசாரிக்கிறார், என்ன நடந்துச்சு, என்ன நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க. அவங்க சாப்பிடாமல் ரொம்ப அதிக பலவீனத்தில் இருக்கிறதை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிறு ரக படகுல நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு 10 பேர் அப்படியே வந்தோம், அப்படியே பொழுதுபோக்காக அப்படியே வந்தோம். ஆனால் அந்த கப்பல் அந்த படகு ஒரு சேதம் அடைந்ததுனால நானும் என் மகளும் தூக்கி வீசப்பட்டோம். அப்பொழுது அங்கேருந்து இந்த மிதவையின் மேலே நாங்கள் படுத்து கொண்டோம். எத்தனை நாள் இருந்தோன்னு எங்களுக்கு தெரியல. பசி தாகம் எல்லாமே எங்களுக்கு இருந்தது. எத்தனை நாள் அங்கே இருந்தோன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்களை காப்பாற்றினது எங்களுக்கு தெரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட விபத்தில், அப்பேற்பட்ட காரியத்திலிருந்து எங்களுக்கு ஜீவனை தருவார் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அதனால தான் அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தோம். அப்போ நீ ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர், எப்படியாவது எங்களை ஆண்டவரை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அந்த கப்பலில் அநேகர் ஆச்சரியப்படுறாங்க, எத்தனை நாள் இவங்க கடலில் பசியோடு கூட இருந்து கடவுளை பாடக்கூடிய அந்த பலன் தெம்பு எப்படி வந்ததென்று ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பிரியமான தேவனுடைய பிள்ளைய, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இதோ அந்த கடலிலே, ஆண்டவரே நடுக்கடலிலே மிதவையிலே எத்தனையோ நாள் ஆண்டவரை அப்படியே பயணித்திருந்த அவர்களை ஆண்டவரை இதோ உல்லாச கப்பல் மூலியமாக அவளை காப்பாற்றினதுக்காக நன்றி. அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் கண்டிப்பாக இறங்கி என்னை காப்பாற்றுவார் என்ற அவருடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் நிறைவேற்றினதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.